ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி பிளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு தரமான ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராங்க்கில் பலியாடி யார் தரமா வேறு யார், நம்ம மோனா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ராங்க் என்னன்னா அதை நான் சொல்கிறேன். சரி வாங்க, என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளான் என்னன்னா, கொஞ்ச நாளாகவே நீங்கள் நிறைய பேர் என்ன பர்சனலாகவும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி நிறைய பேர் ப்ராங்க் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி தான் அந்த சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த ப்ராங்க் ஆக்சுவலாக நான் ஜான் பிளாக்ஸில் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஸ்டில் என்னன்னா, நிறைய நம்ம நண்பர்கள் ஜாஸ்தி நம்ம ஏஜி பிளாக்ஸில் தான் நிறைய பேர் இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம ஏஜி பிளாக்ஸ்க்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ப்ராங்க் என்னன்னா, ஆல்ரெடி டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, இது ஒரு பிக் பாஸ் ப்ராங்க். நான் இப்போ பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளாக இந்த காமன் மேன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பிக் பாஸ்க்கு. ஸோ நீங்கள் ஆடிஷனுக்கு உங்களை கூப்பிடுவோம், நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னலாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் நம்ம விஜய் டிவிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ நான் மோனாக்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, நான் உன் பேரை போட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ உனக்கு கிடைக்க போகுது. ஓகே, உனக்கு ஆல்ரெடி ஆடிஷன் கூப்பிட்டுக்கிறாங்க, நீ போயே போனோம். ஆனால் இந்த கண்டிஷனில் என்ன டிசிஷன் மோனா எடுக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஓகேங்களா? ஆனால் பார்ப்போம் என்ன மாதிரி ரியாக்ஷன், அதெல்லாம் ஓகே அதெல்லாம் பண்ண போதா, எப்படி ரியாக்ட் பண்ண போதா, அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுதான் பிளான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ உனக்கு ஆடிஷனுக்கு எனக்கு மெயில் அனுப்பிச்சுக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய கசனை வச்சு ஒரு ஃபேக் இமெயில் ஐடியில் மெயில் அனுப்புகிற மாதிரி, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து மெயில் அனுப்புகிற மாதிரி, இல்லை விஜய்லேருந்து யாரோ அங்கே வேலை செய்கிறவங்க நம்மளுக்கு மெயில் அனுப்புகிற மாதிரி நான் ஒரு டம்மி மெயில் ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது என்னோட பழைய ஃபோனு. ஸோ என் மெயில் ஐடிக்கு நான் அப்ளை பண்ணினால எனக்கு மெயில் வந்துக்கிற மாதிரி இப்போ நான் போய் காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இந்த அம்மா பேஜார் ஆகிடும், ஃபீலிங்ஸ் ஆகிடும் கண்டுபிடிச்சிச்சுன்னா. ஸோ அது என்ன பண்ணேன்னா, லாஸ்ட் வீக் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் பார்த்தேன். ஸோ அந்த பேஜில் சாரீ சூப்பராக இருந்துச்சு. இந்த மேடம் வர வர சாரீ ரொம்ப பிடிக்குதுங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 4 சாரீ வந்துக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, இது போய் கொடுத்து ரியாக்ஷன் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். சரி டப்புன்னு யோசித்தேன், நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரி ஃபீல் பண்ண டைமில் நம்ம சாரீ கொடுத்து அப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது கிஃப்ட் உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போலாம் நிறைய மோனா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு வாரம் இல்லை அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் எதனா ஒரு கிஃப்ட் என் சைட்லேருந்து கண்டிப்பாக மோனாக்கு போவோம். வாங்க இந்த ப்ராங்க் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். முடிச்சுட்டு ஃபீல் பண்ணும்போதோ கிஃப்ட் கொடுத்து ஜமாயிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மம்மி டேடி ரூமில் இருக்கிறேன். ஸோ இது தான் மெயில் பார்த்துக்கோங்க. ஓகே, டியர் அவருக்கு கிரேஸா வெல்கம் போர்ட், வி ஆர் டிலைட்டட் டு இன்ஃபார்ம் யூ தட் யூ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க, நான் படிக்கிறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ பக்காவாக அவங்களே அமிச்ச மாதிரியே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது அப்படியே போயிட்டு கொடுக்கலாம் ஃபோனை. ஸோ இப்போ நான் இதை எடுத்துன்னு போயிட்டு வெளியே என்னோடய ரூமுக்கு வெளியே நான் ஒழுக்கி வச்சிட்றேன். ஹாய், குட் ஈவினிங். பயங்கரமாக வேலை செய்கிற வரோம். அது தெரியுது, ஆனால் இப்போல்லாம் ரொம்ப பயங்கரமாக அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி உக்காந்தா அப்படியே பயங்கரமாக இந்த ஐடியில் உக்காந்து வேலை செய்கிறோம் தெரியுமா. நாங்கள் கூட இவ்வளோ வேலை பண்ண மாட்டோம்ப்பா. சரி, ஒரு விஷயம், நான் கேமரா ஆன் பண்ணியிருக்கும் போது உனக்கு தெரியும். ஆமாம், அதுதான் நான் கேமரா ஆன் பண்ணினே வந்தேன். ஒரு குட் நியூஸ். வாயில தீய வைக்க வாயில நல்லா வார்த்தையா வராதா? நானே ஏதோ என் பொழப்ப ஓட்டினுக்கிறேன் சந்தோஷமா. நீ ஒருத்தி போதமோனா. ஆக்சுவலா ஒரு நியூஸ் என்ன, சரி இது பாரு, நீயே பாரு, அந்த மேல பாரு. இங்கிலீஷ் தெரியல படிக்கிறதுக்கு, ஏன்னா முட்டையா பார்த்துனுக்கிற. சரி நீ படிக்கிறது, ஓ அதோ போச்சா, நீ படிக்கிறது நானே சொல்லிடுறேன். கைய கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிக் பாஸ்க்கு நீ உன்னை கூப்பிட்டுக்கிறாங்க ஆடிஷனுக்கு. உன்னத்தா என்னையா? அட பைத்தியம், உன் பேர் தானே போட்டுக்குது யாரக்க கிரேசியான்னு. அங்கே பாரு. சீரியஸா? ஆமாப்பா, நான் தான் அந்த வேலையை பார்த்தேன்.
நான் போடவே இல்லையே. நீ போடல. நான் என்ன சொன்னேன், நான் தான் அந்த வேலையை பார்த்தேன். இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து டிவியில் வந்து நினச்சி இந்த இன்ஸ்டாகிராமில் பேஜ்லலாம் போட்டிருந்தாங்கல்ல, காமன் மேன் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், அப்ளை பண்ணுங்கன்ட்டுன்னு. நான் சரி ஓகே சும்மா கரமேன்னு சொல்லிட்டு உன் பேரை போட்டு சும்மா அப்ளை பண்ணி விட்டேன். பா அது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கெச்சிடாது. சரி சும்மா ஒரு வலாட்டா போட்டு விட்டப்பா, கெச்சிச்சு. இப்போ தப்பா மெயில் வந்துச்சு எனக்கு. நான் கீழே உக்காந்துருந்தேன். சரி மெயில் வந்தோன்னே இமிடியேட்டாக மேலே வந்துட்டேன். நான் சாப்பிடல கூட, டின்னர் டைம் வேறு. சரி சாப்பிட்டு மேலே வரலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு இது உங்ககிட்ட சொல்லிடலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுதான் சீரியஸா. ஏய் அதெல்லாம் ஒன்றே இல்லை, ஆடிஷன் தான். 25th கூப்பிட்றாங்க. பா நீ எப்படியோ செலக்ட் ஆகுறியோ அதெல்லாம் வேணாம். அந்த ஸ்டுடியோக்கு போயிட்டு விஜய் சேதுபதி சார் இருப்பாரா, ஆடிஷன் ஒன்று எடுத்துட்டு. விஜய் சேதுபதி சார் ஆடிஷன் பண்ணுமா? எஸ், ஆடிஷன்னா இது ஒன்றும் உனக்கு டான்ஸ் ஷோ இல்லை, ஆடிஷனு. உன்னை வந்து செக் பண்ணுவாங்க, நீ சூட்டபிளா இந்த ஷோக்கு. இப்படி சூட்டபிள் இல்லை. ஆனால் இப்போ ஷோ எப்போ ஆரம்பிக்கும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இல்லை. இது ஆடிஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு டிசம்பரோ இல்லை ஜான்வரியில் டைம் தான் இருக்கும். ஓகே, அப்போ வந்து நீ ஆல்ரெடி குழந்தை பெற்றுட்டுப்ப அதுக்கு முன்னாடியே. ஓகே, குழந்தை பெற்றுட்டு நீ வந்து என்கிட்ட குத்துட்டு போ, அப்போ நான் பார்த்துக்கிறேன். எஸ் பா, நம்ம முன்னேறணும்னா, நம்ம வந்து வேற லெவலில் வரணும்னா இந்த மாதிரி ஷோவில் போயிட்டு உன்னோட பொட்டன்ஷியலை நீ வந்து ப்ரூவ் பண்ணணும். பா நான் வந்து வீடியோக்காக சொல்ல, வீடியோ கேமரா ஆன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல, உண்மையாகவே ஜென்யூனாக சொல்லினுங்கிறேன். நான் அதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ நான் கீழேருந்து நான் பேசின்னு தான் வந்துனுங்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மோனாக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்குது, இது ரியாக்ஷன் பார்ப்போம் மோனாக்கு என்ன சொல்ல போகுது எது சொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு. பா எவ்வளோ பேர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைச்சிடுமா? அவங்க எப்போ என்ன பார்த்தாலும் அனுப்பிச்சிருவாங்க, நோ ப்ராப்ளம். நீ வாய மயிருவா. சரி நான் அவன் கேட்குறேன், உனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆசை தானே, ரொம்ப நாள் முன்னாடில இருந்து ஆசை தானே? ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ்ன்றது மோனா கொண்டி இல்லை, இவங்க அப்பாக்கே பயங்கரமான என்ன சொல்றது ஒரு ஆசை. போனோம் மாப்பிள்ள, உள்ளே போனோம், நம்மளோட பொட்டன்சியலை பார்க்கணும் மாப்பிள்ள நல்லா சொல்லுவார். நான்லாம் உள்ளே போனால் அவர் 2 ஆக்கிடுவா மாப்பிள்ள நல்லா அவர் சொல்லுவார். அவர் பயங்கர பிளேயர்ப்பா அவரு. சரி, அவருக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உங்கள் அப்பாவே இப்போ நான் வீடியோ பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, சீரியஸாக சந்தோஷப்படுவார். அவரே உனக்கு ஃபோன் பாப்பா ட்ரை பண்ணு பாப்பான்னுவாரு. சரிப்பா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆடிஷன் அவனை பூ மாதிரி கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போயிட்டு உன்னை பார்க்கட்டும். வண்டியில் நீ சூட்டபிள் இல்லை, இது இல்லைன்னா தோர்த்தி ஓகே நம்ம வந்துடலாம் வெளியும். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வரைக்கும் என்னன்னா ஜான்வரி ஃபெப்ரவரி அந்த டைம்ல தான், டிசம்பர் டைம்ல தான். அப்படினாலும் என்னப்பா பாப்பா அப்ப பாப்பா விட்டு போறது பா நான் பாத்துக்கிறேன் போப்பா. ஒரு சாதனை பாரு, ஒரு சாதனை பண்ணோம்னா சோதனைகள் எல்லாம் வரும், அதெல்லாம் நீ வந்து கடந்து போனோம். நான் குழந்தைய நான் பார்த்துப்பேன். ஓகே, எனக்கு எச்சிருந்தா ஜான் கிளின்டன் அமிச்சிருந்தா நான் ஏன் உனக்கு பர்மிஷன் கேட்டுங்கிற சொல்லி ஜாலியா சொல்லிட்டு போயிருக்க மாட்டானா? பா நான் சொல்றேன், நீ போற ஜமாய்கிற என்ஜாய் பண்ற, நீ உள்ள பாருப்பா. நீ வந்து ஃபுல் 100 days இரு நான் சொல்ல. ஷோக்குள்ள போ, ஒரு வாரம் இரு இல்லை 2 days இரு. நானே சொல்றேன், ஜஸ்ட் 2 days உள்ள போ. நீயே வந்து என்னால முடியல, கொல்த விட்டு முடியலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு வெளியே வந்துரு. ஆமாப்பா, பரவாயில்ல உள்ள போயிட்டு 2 days இரு. நீ 2 days கூட இல்லை, நாங்களே ஓட்டு போட மாட்டோம் உனக்கு. பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை ஓட்டு போட மாட்டோம், நாங்களே உனக்கு ஓட்டு போடாம உள்ள வச்சு வெளியே ஃபர்ஸ்ட் எவிக்டே நீ தான். ஃபர்ஸ்ட் எப்பமோ எல்லா பிக் பாஸ் சீசன்லயே பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்களோ இல்லை டம்மி பீஸுங்களோ வெளியே அனுப்புவாங்க. ஓகே, இந்த டைமும் உன்னை தான் நாங்கள் வெளியே துரத்துவோம். நானே ஓட்டு போட மாட்டேன் உனக்கு, ஓகேவா? நீ ஜஸ்ட் உள்ள போயிடு பா. நீ இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்து ஜாலியா உள்ள போ. எல்லாரும் ஃபர்ஸ்ட் நீ உள்ள போயிட்டு எல்லாரும் மூஞ்சிங்களா பாத்துரு. ஒரு 11 members போவீங்களா உள்ள? 16 ஓகே, 16 members கிட்டயோ போ. எல்லார்கிட்டயும் வேணும்ட்டு சண்டை போடு, அவங்களே உன்னை ஓட்டு போட்டு விட்டுருவாங்க. சில மூஞ்சிங்களா பார்த்தா அவங்களே வந்து சை இதெல்லாம் வெளியே துரத்தணும்னு பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து அப்படியே கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டு இதாங்க ஜான் உங்க பொண்டாட்டிக்கு வண்டி நீங்க கொடுங்க ஜான்னு சொல்லுவாங்களா? அதான் இந்த மேல போட்டுக்கிறாங்களே 25th வான்ட்டு. நீங்க பாரு நான் போட்டுக்கிறாங்க ஸ்டேஜ் ஆடிஷன் 25th 2026 போட்டுக்கிறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேரெல்லாம் இங்க பாரு. அவங்களோட பாருப்பா, அவங்களோட எம்ப்ளம்ல இருந்து வந்துக்குதுப்பா.
நீயே பாருப்பா. என்னப்பா இது? இவங்க தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸு. ஓ மூஞ்சிலே தெரியுது ஆசைக்குதுன்னு. ஏன் சும்மா ஆக்டிங் பண்ணோம்? இல்லன்னு சொல்ல. என்ன கேட்பாங்க, ஏது கேட்பாங்க? பா நீ சாதிக்கணுமா வேணாமாப்பா சொல்லுப்பா. பா அது இருக்கட்டும்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிஷன்ல பாஸ் ஆகணும். ஓகேவா? ஏய் ஆடிஷன் தோத்துடுவாங்க. நீ பாஸ் ஆகு ஃபெயில் ஆகு, நான் உன்னை ஆடிஷன் கூப்பிட்டு போறேன் அவ்வளோதான். ஐயோ திரும்பவுமா? எப்போ? 25th. 25th எப்போ வருது? அது வரும், அது இந்த மாசத்துலயே வரும். அது உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்னை கூப்பிட்டு போறேன், நீ ஆடிஷன் மரியாதையை அட்டன் பண்ணு. விஜய் சேதுபதி சாரை உன் மூஞ்சி பார்த்தா அட்டன் ஓகே சொல்லிடுவாரு. ஆமா நம்ம ஆள் தான் அவரு. கையில வச்சுக்கிறீங்களா என்ன அவரை? சீரியஸா சொல்ற, அட்டன் பண்ணு. பண்ணுவோமே. அவ்வளோதான் கையா கொடு. ஆசை வந்துச்சு பாரு வெளியா. இந்த இதெல்லாம் வேணா, நீ ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணு. காமிங்க டிவில. அது வரதுக்குள்ள ஏப்பா நீ இந்த வீடியோ வேற எடுத்து போற? அதெல்லாம் அப்படித்தான். நீ இப்ப பாரு, ஏன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் போட போறோம். நம்ம செலக்ட் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் போட போறோம் இப்போ. ஓகேவா? வீடியோ இந்த வீடியோவே அதுதான். இங்க பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து பிக் பாஸ் செலக்ட் ஆகிக்கிறோன்னு. நீ எல்லாம் ஒரு மனசி. எடுத்தோட உள்ள போய் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், எப்படி ஸ்டேட் இது பண்ணோம். ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டேன் பா. இப்போ நான் தான் சொல்றேன், நீ உள்ள போய் நீ 100 days இருக்காத. ஆசைனால எனக்கு குழந்தைக்கு நானே வந்து ஒன்று அலோவ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் போ 2 days. 2 days. இப்போ நான் டிவி முன்னாடி பார்க்கும்போது பைத்தியக்காரி மாதிரி பண்ணு கேமரா முன்னாடி. என்னால முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஜனங்களை என்னை வெளியே துரத்திடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நீயே கதிரு அவங்களே வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள போறத பத்தி நினைக்கிறோம், வெளில வரத பத்தி நினைக்க கூடாது. பா நீ எப்படி உள்ள போனாலும் வெளியே வந்து தான் ஆகணும். ஓகே? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீ கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா? ஓகே, பயங்கரமா ரெடியா போறேன். யோயோ என்ன பண்ண சொல்லுவான்னு தெரியலையே விஜய் சேது சார் முன்னாடி. எல்லாம் நீ என்னையே கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? அவரு என்ன கேட்பாரு, என்னம்மா சாச்சுக்கிற நீ, என்னம்மா பண்ற வாழ்க்கையில அப்படின்னு கேட்பாரு. உண்மையை சொல்லு. எத்தனை பேர்கிட்ட சண்டை போடுவேன்? அதுதான், எத்தனை பேர்கிட்ட உன்னால கொலை சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் போடுவேன், பஜாரின்னு தெரியும். பேஸ் பார்த்தாலும் தெரிஞ்சிடும். ஓகே திஸ் லேடி இஸ் பயங்கரமான லேடி தான் இதுன்னு தெரிஞ்சிடும். அதெல்லாம் பயங்கரமா போடுவேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் கண்டென்ட்ல நல்லா போடுவேன். ஓகே 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 அம்ச்சிங்கனா கண்டென்ட் உங்களுக்கு நல்லா வரும். சூப்பர். அப்போ நீ இப்போ பக்கா ரெடி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனா ரெடி ஆயிடுச்சு. சக்சஸ். ஆனா நிஜமா வந்து எனக்கு தெரியாது இவர் போட்டாருன்ற விஷயமே தெரியாது. ஆனா வீட்டுல பேசிட்டு தான் இருந்தோம், பேசாம போட்டு பார்க்கலாம். அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா, என்ன போடாதீங்க, மத்தவங்க எல்லாரும் போடுங்க, ட்ரை பண்ணுங்க, என்ன போடாதீங்கன்னு சொன்னேன். இவர் என்ன போட்டு வச்சுக்கிறாரு அது எனக்கே தெரியாது. சில மூஞ்சிங்களை பார்த்தாதான் கோத்து விடணும்னு வரோம். எல்லாத்தையும் தானே போட்டீங்க? இல்ல நான் ஒன்னும் சும்மா இதெல்லாம் கிடைக்காது. யாரு சும்மா உன் பேர் ஆற கேக்குறேன் போட்டுட்டேன். நம்ம போலாம். போயிட்டு அவங்க வந்து என்னை பார்த்துட்டு இல்ல ஆடிஷனுக்கே வேணான்னு துரத்தி விட ட்ரை பண்ணாங்கன்னா அப்ப வந்து உங்களுக்கு சொல்ல இல்ல இவரு ட்ரை பண்ண அதெல்லாம் வேணா. நான் ஒத்த கால நிப்பேன், அமிச்சா பொண்டாட்டி மட்டும் தான் அனுப்புவேன். யார் யார் துப்புனமோ என் பொண்டாட்டி மட்டும் துப்புங்க. கமெண்ட்ஸ்ல துப்பி துப்பி பழகிட்டு ஒரே ஆளி வந்தா என்ன துப்புறதை விட என் பொண்டாட்டி வந்துட்டு தொச்சு போட்டு போயினே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க ஸ்ட்ராங் ஹார்ட் எல்லாம் வந்து என்னை விட என் பொண்டாட்டி தான் டீல் பண்ணிக்கிறது ஜாஸ்தி. மத்தவங்க பேசுறதுக்குலாம் நம்ம வந்து நோ கேரிங்ஸ். சரி, ஆல் தி பெஸ்ட். போறோம், தட்டுறோம், தூக்குறோம். எஸ். ஐயோ பயமா இருக்குதே. இப்போ நீ ஹாப்பி இல்ல? நான் இருப்பியாப்பா நீ? இருப்பேன்ப்பா, நிம்மதியா இருப்ப, டிவில பார்த்து சந்தோஷமா இருப்ப. ஆமாவா? சரி பாத்துக்கலாம். நிம்மதியா இருப்ப நான் சொல்றேன், நீ பாத்து. பல்லு 32 பல்லு என்ன சைனிங் அடிக்கிற? நானும் ஏதோ கதை விடுறேன், நீயும் நம்புற பாத்தியா? ஃபுல் அது சும்மாப்பா பிராங்க். அப்பயும் ஸ்லைட்டா ஒரு டவுட் வந்துச்சு, ஆனா சரி இருக்காதுன்னு நினைச்சேன். நானும் என்ன தெரியுமா நினைச்சேன், இல்லப்பா நிஜமா தப்போப்பா. ஏதாவது சொல்லுங்க. பிராங்க் இது உண்மை இல்ல. யாருன்னா புள்ள தச்சு இத வந்து பாத்துட்டு அனுப்புவாங்களா? அப்படியே பாக்கணும் கேக்குறேன். நான் எப்படிப்பா இப்படி போவேன் அப்படின்னா இப்ப கிடையாது, பிப்ரவரி ஜனவரி அப்படின்னு நீங்க. சரி இப்ப ஏன் பேஜாரா வர விடு, பரவாயில்ல. உன் கண்ணுல தண்ணி வருது, தெரிது. அவ்வளோலாம் அழகலாம் மாட்டேன் நான். எனக்கு பாப்பாவும் முக்கியம்.
நீ என்ன தாய் டைலாக் விட்டாலோ நல்லா சிரிச்சுன்னு இந்த மூஞ்சி டல் ஆயிடுச்சு. வந்து ஏமாத்து நான் பாட்டுக்கு 7 உட்காந்து என் வேலை தானே என் வேலையை கூட தூக்கி போட்டேன் அந்த பப்பமா. ஆமா பெரிய இந்த மைக்ரோசாஃப்ட் 4 IPL ஓனர் இவரு உக்காந்து வந்து டீலிங்க பேசினுங்கிறாரு. பண்ண வேண்டியது சரி சரி ஓகே விடு. அதுக்கா கண்ணில் தெரியுது, மனசுல வச்சுக்காத, கதிரி எழுதுற பரவாயில்ல. ஐயோ பாவம். பாட்டுக்கு 7 உட்காந்து அங்க இருந்து வருது என்னடா அது அப்படின்னு அப்பவே யோசிச்சேன் நான். எப்படி பிராங்க்னா இப்படி இருக்குன்னு வராதீங்க ஒரு 12 மணி வரைக்கும் மேல. 12 மணிக்கு மேல வந்தா பரவாயில்ல, கோவம் இறங்கிடுமா? பாய். சரி விடு, அழுவாத. அங்க இருந்து வந்துச்சு இரு நான் ஒரு நாள் உங்களுக்கு பண்றேன் பாருங்க. அப்ப நீங்க கதறுவீங்க பாருங்க. அப்ப பாத்துக்கலாம் போடி. கதறிடணும். ஏமாண்ணா அலூரியா? சரி இதா for you my gift. நம்ப மாட்டேன் பா, நான் ஆல்ரெடி பிளான் பண்ணேன்ப்பா. இந்த மாதிரி ஒன்று பண்ணா புள்ள ஃபீல் ஆகும், சரி நம்ம கிஃப்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு. இதா ஃபார் யூ மை கிஃப்ட். ஃபீல் பண்ணாத. இதா அம்மா தூக்கவே முடியல, 4 போடுவேன். சாரி. இது பிராங்க் சொன்னேப்பா. நல்லா இருக்க ஐடியா. ஆமா பிராங்க்ப்பா. இது நிஜமாவே உனக்காக நான் வாங்கியிருந்தேன். ஓகே சாரி. என்னோட சாரியை ஏத்துக்கன்னு இந்த சாரியை ஏத்துக்கோ. சாரி மட்டும் தான் ஏத்துக்க, சாரிலாம் ஏத்துக்க முடியாது. சரி இப்போ வானானா கூட எத்தனை போயிட்டு சாரி ஏத்துக்க முடியாது, ரிட்டர்ன் போட்டு காசு வாங்கிக்கிற. சாரி ஏத்துக்கோ, சாரி ஏத்துக்கோ. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் இதுதான் லாஸ்ட். நான் இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ற மாதிரி ப்ராங்க் பண்ண மாட்டேன். ஓகே ஆனா நான் பண்ணுவேன், நீ பண்ணிக்கோ. இப்போ நான் தான் ராஜா. இப்போ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன். சாரி நல்லா இருக்கு. थैंक यू. ஓகேவா? ஹாப்பியா? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சுருங்கி போன மூஞ்சி திருப்பி பிரைட் ஆயிடுச்சு. ஐயோ இதுதான் பாவனை. நிறைய தமிழ்நாட்டில் வண்டி இல்லை போல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஹஸ்பண்ட்ஸும் எனக்கு பொண்டாட்டியை நைஸ் பண்ணோன்னா எதுனா இது கொடுத்து தான் ஆகணும் போல. சந்தோஷமா வச்சுக்கோங்க. நல்லா இருக்கே. பர்த்டே கட்டிக்கலாமா? நீ எப்போ வேணாலும் கட்டிக்கோ, அது என்னோட கிஃப்ட். அவ்வளோதான். நீ பேஜார் படுவேன்னு சொல்லி தான் நான் இப்படி பண்ணேன். இது எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? இதாப்பா 2 நாள் முன்னாடி வந்து ஆர்டர் போட்டேன், இப்போ தான் வந்துச்சு. இதை வச்சு நம்ம எதுனா ஒரு கண்டென்ட் பண்ணணுமேன்னு யோசித்தேன். சரி ஃபஸ்ட்டு ப்ராங்கை பண்ணுவோம், ஃபீல் பண்ணும் போது இந்த சாரியை கொடுப்போன்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். செம்ம. ஓகே லவ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க சரியான அப்படியே மேடம் என்னன்னா ஆக்டிங் பண்ணி பார்த்தீங்களா. குழந்தைய எப்படி விட்டு போவேன். ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் கேட்பீங்க குழந்தைய எப்படி விட்டு போவேன். அது எனக்கும் தெரியும், இது ப்ராங்க்னால தான் நான் சும்மா இப்படி பண்ணேன், மோனா என்ன பண்ணுனேன். ஆனாலும் யாரா இருந்தாலும் பிக் பாஸ்ன்னு ஒன்று வந்துட்டா எல்லாருக்கும் அந்த ஆசை தான். சரி நம்மளும் போயிட்டு என்ன தான் பண்ணலாம் பார்க்கலாம். அது யோசிச்சு அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் வந்து நான் ப்ராங்க்னு மூஞ்சு சுருன்னு போயிடுச்சு. அதை ஒத்துன்னு தான் அவனை பாரு மூக்கு. எனக்கு என்னன்னா ஓ பரவாயில்லையே நமக்கு ஆடிஷன் போற அளவுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சேன்னு ஒரு சந்தோஷம். அது புஷ்ன்னு பண்ணிட்டாரு. அவ்வளோதான். ஆக்சுவலி உண்மையாவே லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சு நம்மளுக்கு கல்யாண டைம்ல. கல்யாணனால வாடான்னு சொல்லிச்சு போனா, சரி அதுக்கப்புறமா நம்ம அதை கண்டுக்கல. ஓகே அது நம்மளுக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போச்சு. ஸோ பார்ப்போம் ஃபியூச்சரில் வந்து யாருக்கு சான்ஸ் கிடைக்குது, எனக்கா ஒய்ஃபுக்கா இல்லை எங்கள் மாமனாருக்கா. எனக்கு என்ன ஆசைன்னா என் மாமனார் கிடைக்கணும்னு எனக்கு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பொட்டன்ஷியலும் அவருக்கு தான் இருக்குது. அவர் உள்ளே போனார்னா நீங்கள் காமெடி மாமா தான் பார்த்துக்கிறீங்களே, டெரரான மாமா நீங்கள் பார்த்தது இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்கும், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.